அநேகமாக நீங்கள் எல்லாரும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேதியை மறந்துருப்பீங்க. பட் அந்த ஃபீச்சரை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. 29 ஜூலை மாதம் 2026 மெட்டா கம்பெனிக்காரன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபீச்சரை களத்தில் இறக்கி விட்டான். அது வேற ஒன்றும் இல்லை, இவ்வளவு நாளாக நம்ம மொபைல் நம்பரை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். மொபைல் நம்பர்லாம் பயன்படுத்த வேண்டாம் தம்பி, அதுக்கு பதிலாக நாங்கள் யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த களத்தில் இறக்கியிருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு மெட்டா கம்பெனிக்காரன் சொன்ன உடனே நம்ம இந்தியா தரப்புல இருந்து, அதாவது நம்ம இந்திய அரசாங்கம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எங்களுடைய அனுமதி இல்லாமல் அதை நீங்கள் ரோல் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும் போதே வாட்ஸ்அப்காரன் அடுத்த ஒரு புதிய அப்டேட்டில் யூசர் நேமை வேற இடத்துலையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கான். அது எங்கங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாட்ஸ்அப்பில் மொபைல் நம்பருக்கு பதிலாக நீங்கள் யூசர் நேமாக பயன்படுத்தலாம். அதுக்குண்டான ஒரு பகுதியை கொடுத்துட்டா நம்முடைய ப்ரொஃபைல் பிக்சருக்குள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்கும். அந்த நேமை பயன்படுத்தி நம்ம ஒருத்தரோட சேட் பண்ணலாம், என்ன வேணாலும் கனெக்ட் பண்ணி பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டி கோடை நான் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே இப்போ அது முழுமையாக நடைமுறைக்கு வரல. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணணும். டாப் ரைட்டில் 3 டாட் அங்கே செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை நீங்கள் தட்டுங்க. அதுக்கப்புறம் ரிசர்வ்டு நேம் இருக்கு பார்த்தீங்களா, இதாங்க. இதுக்கு தான் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு. மெட்டா கம்பெனிக்கும் இந்திய அரசாங்கமும் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வேற இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னா, இப்போ அக்கௌண்ட் இருக்கா, அதுக்குள்ள போவோம். ஸோ யூசர் நேம் இங்கே இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இங்கே ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா இதுக்குள்ள போயிட்டு மேலே எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போறீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு, சேஞ்ச் யூசர் நேம், டெலிட் யூசர் நேம். பார்த்துக்கோங்க. 3ஆவதா ஒரு இடம், அது எங்கன்னு கேட்குறீங்களா, அதாங்க பாட்டம் ரைட்ல ஒரு பிளஸ் ஐகான் இருக்கா, அதுக்குள்ள போகணும். அங்க நியூ கான்டெக்ட் இருக்கா, அதுக்குள்ள போகணும். பாருங்க, இந்த இடத்துல இப்போ சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ ஒருத்தருடைய கான்டெக்டை உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க சேவ் பண்ண போறீங்கன்னா, அவர் இந்த யூசர் நேம் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதையும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க, வந்ததுக்கு அப்புறம் இதுவும் ஆக்டிவேட் ஆகிடும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல மொபைல் நம்பரை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் யூசர் நேமை பயன்படுத்த போகிறீங்க. நல்ல செய்தி லைட்டாக கசிஞ்சிருக்கு, வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் மாதிரி தான். கூடிய சீக்கிரத்தில் இது ஆக்டிவேட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு க்ரீன் சிக்னல் தான் இந்த செட்டிங் வேற இடத்துல அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருமே வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவாங்க, அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இது ஒரு பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல இதில் பதிவு பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக்.